இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோ, நீ என்னையா முடிவு கட்டுறது? இன்னைக்கு நான் உனக்கு முடிவு கட்டுறியா? என்னன்னு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? மொத்த குடும்பமும் என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த கரிகால பையன் என் மேலேயே அருவாளை வீசி போயிருக்கான். கண்டிப்பா இனிமே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. வானதி கழுத்துல இருக்கிற தாலியை அறுக்க விடாம பண்ண ஏதாவது ஒரு திட்டம் போடுவாங்க. என்னென்ன பண்ணுவாங்க? அந்த கரிகால அவ்வளவு தைரியமா என் மேல அருவாளை வீசி போயிருக்கானா, அவன் இனி எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவான். அதனால அவன் என்ன பண்ணுவான்னு யோசி. சொல்லு கரிகாலா. அத்தை, அந்த ஆள் எங்க இருக்காரு? யாரு? என் புருஷனா? ஆமா அத்தை. அவரு ஹால்ல இருக்காரு. நீங்க அவர் கண்ணில் படுற மாதிரி போய் நின்று நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சரி, உடனே போங்க அத்தை. இதோ இப்பவே போறேன். கரிகாலா, நீ சொன்ன மாதிரி வந்து நின்னுட்டேன்பா. அவர் உங்களை பாக்குறாரா? இல்லையே. அவர் உங்களை பாக்குற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ண சொல்ற? ஐயோ அத்தை, சும்மா தொண்டையவாது செருமுங்க. சரி. என்ன அவர் உங்களை பாக்குறாரா? அவர் பார்க்கல. அவர் கூடவே ஒரு டொஸ்கி இருப்பான்ல, அவன் தான் பாக்குறான். அது போதும். நான் சொல்ற மாதிரி நீங்க பேச ஆரம்பிங்க. சரி. அண்ணே, அண்ணியார்கிட்டயே போன்ல பேசிட்டு இருக்காங்கண்ணே. ஏய், கண்டிப்பா அவ குடும்பத்துல யாராவது ஒருத்தர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பா. என்ன பேசுறான்னு கேப்ப, கொஞ்சம் பேசாம இரு. அவர் இப்போ என்ன பாத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க இப்ப கொஞ்சம் தள்ளி வந்து நின்னுட்டு போன்ல கைய வச்சு ரகசியமா பேசுற மாதிரி பேசுங்க. சரிப்பா, சொல்லுப்பா. நான் சொல்றதெல்லாம் அப்படியே திருப்பி அவர் காதுல விழற மாதிரி சொல்லுங்க. சரி. என்னது, மாப்பிள்ளை தூக்க போறியா? என்னது, மாப்பிள்ளையை தூக்க போறியா? நீ சொல்றதும் சரிதான். மாப்பிள்ளை இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். நீ சொல்றது சரிதான். மாப்பிள்ளை இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ளைய வச்சு மிரட்டி வானதியை விட்டுற சொல்ல போறியா? அதுவும் நல்ல யோசனை தான். சரிப்பா, நீ அப்படியே பண்ணு. சரி. அண்ணே, அந்த கரிகாலன் நம்மளோட பயங்கரமான ஆளா இருக்கானே. அவன் என்ன செய்வான்னு நாம ஒண்ணு யோசிச்சு பண்ணா, நாம இப்படிதான் யோசிப்போன்னு அவனுக்கு தெரிஞ்சு வேற மாதிரி திட்டம் போட்டானே. அதான்டா, அவன் திட்டம் என்னன்னதான் இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல. மாப்பிள்ளைய அவன் தூக்காத மாதிரி நம்ம ஆளுங்களை அனுப்பி வைப்போம். வாடா. சரி கரிகாலா, நான் பேசுனது கேட்டுட்டு அவரு இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. அதாத்த எனக்கு வேணும். நான் சரியா 12 மணிக்கு வந்து வானதி கூட்டிட்டு போயிடுறேன். சரிப்பா. கரிகாலா, எதுவா இருந்தாலும் பார்த்து பத்திரமா பண்ணுப்பா. மாமா, என்ன கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க மாமா. நான் இங்க இருந்துட்டு போயிடுறேன் மாமா. என்ன கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா. அவன் தான் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கான். வா போலாம். சார், புரியுது சார். அப்ப தாலி அறுத்தா தான் அப்பா, நீங்க கட்டின தாலிய இறக்கியே ஆகணும் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. நீங்க கட்டின தாலிதான் உங்க உயிரை காப்பாத்திட்டு இருக்கு. இந்த தாலிய கழுத்தை விட்டு இறங்குனா திரும்ப உங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும். அதான் இந்த தாலிய கழுத்துல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடி நான் என் உயிரை விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் மாமா. இனிமே உங்களுக்கு இடைஞ்சல நான் இருக்கவே மாட்டேன். ஆண்டி, உங்க பையன் முகமே சரியில்லை. நான் கார்ல வரும்போதே பார்த்துட்டு தான் வந்தேன். அவர் ஏதோ யோசனையிலேயே இருக்காரு.
அவர் இப்படி இருக்கிறத பார்த்தா வானத்தைய காப்பாத்த திரும்ப போயிருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது, நீ பயப்படாத. அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். அவனை ஃப்ளைட் ஏத்தி விடாம இங்க இருந்து ஒரு அடி கூட நகர போறதில்ல. ம்? நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் அருள் ஃபாரினுக்கு கிளம்பி போறானே. நந்தினி, நம்ம அந்த மாப்பிள்ளைக்காரனை தூக்கி நம்ம மில்ல வச்சு அடைச்சிருவோம். போலீஸ் வந்து பேசி இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் அவன் நம்ம மில்லே கிடக்கட்டும். அவன் மில்ல இருக்கிற விஷயம் மட்டும் யாருக்கும் தெரியாம பார்த்துப்போம். நந்தினி, நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கு. நந்தினி, என்ன பண்றது? இப்பயாவது நீ பண்ணது தப்புன்னு உணர்ந்துட்டியா இல்லையா? இல்ல நீ செய்யறதா சரின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் என்ன தப்பு பண்ண? நீ தப்பு பண்ணலன்னா அப்படியே அவளை கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். நந்தினி கேட்ட மாதிரி வாழ்க்கை பூரா குற்ற உணர்ச்சியோட தான் வாழ போறியா? வேணாண்டா அருள், சொன்னா கேளு. இப்பவும் ஒண்ணு கேட்டு போகல. உடனே இங்க இருந்து கிளம்பி போய் வானதியை காப்பாத்து. நான் இவ்ளோ சொல்றேன், அசையாம நின்னுட்டு இருக்க. வானதி உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் அவ அப்படியெல்லாம் பண்ணா. உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சு எல்லாத்தையும் செஞ்சவளுக்கு நீ கொடுக்கிற தண்டனை ரொம்ப பெருசுடா. வேண்டாம். நீ இன்னைக்கு ஃபாரின் போலனாலும் இன்னொரு நாள் போலாம், இன்னொரு வேலை கூட கிடைக்கும். ஆனா வானதிக்கு இப்ப தப்பா ஏதாவது நடந்துட்டா அதுக்கப்புறம் அதை மாத்தவே முடியாது. இந்த நேரத்துல நீ அவளை பத்தி கவலைப்படாம கிளம்பி போயிட்டானா அவளோட மொத்த வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடுண்டா. போய் அவளை காப்பாத்து ப்ளீஸ்ரா, போ. இன்னும் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? போய் வானதியை காப்பாத்துறா. முடியாது முடியாது முடியாது. தனியா புலம்புறான். அருளே, என்ன அங்க பார்த்து கத்திட்டு இருக்க? அதானே அது என்ன ஆச்சு? அருளே, என்னடா ஆச்சு? என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. எங்க போறான்? அக்கா இவ எங்க போறான்க்கா? இல்ல ஆண்டி, அருள் முகத்தை பார்க்கவே சரியில்லைன்னு நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன்ல. அருள் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. எப்ப வேணாலும் அவன் மனசு மாறலாம். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா.